கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உத்தம சஹாபாக்கள் தொடர் வகுப்பிலே இன்றைய தினம் நாங்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கண்ணியமான ஒரு நபித்தோழர். அவருடைய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது ஜுலைபீப் என்கின்ற பெயரை தவிர அவருக்கு வேறு எந்த பெயர்களையும் காண முடியவில்லை. அதே போல அவர் பிறந்த திகதி குறித்தும் எந்த குறிப்புகளும் எமக்கு இல்லை. இருந்தாலும் அவர் பனு சாலபா என்கின்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த கோத்திரம் அன்சாரிகளோடு கூட்டாளியாக இருந்தவர்கள் என்கின்ற தகவலையும் நாம் காண முடிகிறது. அதே நேரத்திலே இந்த சஹாபி ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த நடத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்திலே மரணத்தை பயப்படாத ஒரு வீரராகவும் இருந்திருக்கிறார்கள். அதே போல அவர் ஒரு ஏழ்மையோடு வாழ்ந்த ஒருத்தர். பார்ப்பதற்கு கொஞ்சம் அருவருப்பான நிலையிலே அவருடைய தோற்றம் இருந்ததாகவும் நாம் வரலாறிலே காண கிடைக்கிறது. இதன் பொழுது ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் திருமணம் முடிப்பது குறித்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி தன்னுடைய நிலையை அறிந்தவர், தனக்கு யாராவது பெண் தருவார்களா என்று நம்ப முடியாத நிலையில் இருந்தவர், நபிகளாரை பார்த்து கேட்கிறார்கள், என்னை ஒரு தேராத பொருளாக நீங்கள் பார்த்தும் எந்த பெருமதியும் இல்லை, யாரிடத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட முடியுமானவனாக நான் இல்லை என்று தெரிந்துமா கேட்கிறீர்கள் என்கின்ற கருத்துப்பட அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹுவிடத்தில் அப்படியான தேராத ஒருத்தன் இல்லை, பெருமானம் அற்றவன் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள், ஆறுதல் படுத்துகிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழருடைய மகளை அவருக்காக திருமணம் பேசும் பொழுது அந்த அன்சாரி தோழரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அது முடியாது என்கின்ற நிலைக்கு வருகிறார்கள். இருந்தாலும் இந்த விடயம் குறித்து அவர்களுடைய அந்த பெண், இவருக்கு திருமணம் பேசப்பட்ட அந்த பெண் இது குறித்து கேள்விப்படுகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய விடயத்தை, அவர்களுடைய கட்டளையை நீங்கள் மறுக்கப் போகிறீர்களா என்று தன்னுடைய பெற்றோரை பார்த்து கேட்கிறார்கள். பிறகு சூரத்துல் அஹ்ஸாப் என்கின்ற 33வது சூராவின் 36வது வசனத்தை அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பெண் ஓதி காட்டுகிறார். ஒமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளையை வைத்து விட்டால் அவர்களுக்கு, ஒரு முஃமினான ஆணோ பெண்ணோ எவருக்குமே அதிலே விருப்ப தேர்வு கிடையாது, அதனை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். பிறகு தன்னுடைய பெற்றோரிடம், நான் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த பொருந்திக் கொண்ட இந்த வரனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதனை உளப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு அதனை செய்து வையுங்கள், ஒரு பொழுதுமே அவர் என்னை நஷ்டமடைய வைக்க மாட்டார் என்கின்ற கருத்தோடு அவர்கள் சொல்லும் பொழுது இந்த செய்தி கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிகிறார்கள். அந்த பெண்ணுக்கு அதிகமான நலவுகளை கொடுக்கும்படியும் வாழ்விலே கஷ்டம் இல்லாமல் ஆக்கிவிடும்படியும் நபிகளார் துஆ செய்கிறார்கள். இதன் பிறகு திருமணம் நடைபெறுகிறது. பிறகு ஒரு யுத்தம் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுகிறார்கள், காணவில்லை எனும் பொழுது அப்பொழுது அவரை தேடும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட சஹாபாக்கள் சென்று அவரை கண்டுபிடிக்கிறார்கள். அவர் இணை வைப்பாளர்களில் 7 நபர்களை கொலை செய்து தானும் ஷஹீதாகி அந்த மண்ணிலே கிடந்தார். அவர்களை சுற்றி அவர் கொலை செய்தவர்கள் கிடந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விடத்திற்கு வந்து சொன்னார்கள், இவர் 7 நபர்களை கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்து
ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இந்த ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவனை சார்ந்தவன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கரங்களால் அவரை ஏந்தி சென்று தூக்கி சென்று அவர்களுடைய கரத்தினால் அவரை அடக்கம் செய்கிறார்கள். அவருக்கு தொழுகை நடாத்தப்படவில்லை. எனவே இப்படியாக இந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்த்திருக்கிறோம். இதன் மூலமாக நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு உண்டு. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான், அல்லாஹுவும் அவனது தூதரும் எடுத்த முடிவுகளில் நாங்கள் எங்களுடைய விருப்ப தேர்வுகளை வைக்க முடியாது. மார்க்கம் என்று வரும் பொழுது அதிலே நலவு உண்டு என்று நாங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அது எங்களுடைய பார்வைக்கு நலவாக படாவிட்டாலும் அல்லாஹ் அதிலே நலவு வைத்திருப்பான். அதனை நாங்கள் பிற்காலத்திலே அடைந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்களையும் இப்படியான நல்ல மனிதர்களைப் போல வாழ வைத்து மறுமையில் அவர்களோடு நாமும் சுவர்க்கத்தில் ஒன்றாயிருப்பதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.